என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ரகர்ட் கார் மகேந்திராலேருந்து மகேந்திரா தான் வந்திருக்கேன். மகேந்திரால இன்னொரு ரகர்ட் கார் தான் பார்க்க போகிறோம். எங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ரகர்ட் கார் தான், எல்லாமே எஸ்யூவி தான். அதில் இன்னொரு ரகர்ட் கார் இஸ் பொலீரோ நியோ. ஸோ அந்த கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லான்ச் ஆகி ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஏன் இப்போவே போடுறேன், இப்போ ஏன்டா போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த 7 சீட்டர் கார் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நீங்கள் டீ போர்டில் நிறைய இந்த கார் நிறையா பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய கார்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால சரி உங்களுக்கு எடுத்துன்னு வருவோமே, இந்த காரில் என்னென்ன கம்ஃபர்ட்லாம் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துல தெரியும், ஓலா ஊபர் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் நீங்கள் புக் பண்ணாலே இந்த கார் தான் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறது மோஸ்ட்டாக எல்லாமே மாறிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி இந்த கார் தான் கொண்டு வருவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பொலீரோ நியோ கொண்டு வந்திருக்கேன். இது N10 டாப் வேரியண்ட்டுங்க. இதுக்கு மேலே ஒரு N10 ஆப்ஷனல் சொல்லிட்டு வேரியண்ட் இருக்குது, அதுவுமே இருக்குது. அப்புறமா N4 ஒன்று இருக்குது, N8, N10 ஆப்ஷனல், மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது. எல்லாமே டீசல் மேனுவல் மட்டும்தான். ஒரே கியர் ஆப்ஷன், டீசல் மேனுவல் கீரு, மற்ற 4 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நான் பண்ணது N10 டாப் வேரியண்ட். நான் இதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்ற மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லா வேரியண்ட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி, கம்பேரிசன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ எடுத்துட்டு போக மாட்டேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இந்த பொலீரோ நியோ ரிவ்யூ கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நிறைய இடத்துல நான் பலீரோன்னு சொல்லியிருப்பேன். சொல்ல ஃப்ளோவில் அந்த மாதிரி வந்துருச்சு. சாரி கைஸ், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் பொலீரோ. ஓகே. அண்ட் மோட்டார்ஸ் மகேந்திரா ஷோரூம் ஐயப்பன் தாங்கல் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. மகேந்திரா பொலீரோ இல்லைனா என்னை கார்ஸ் நீங்கள் மகேந்திராவில் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன், தினேஷ் சாரோட நம்பருமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி மகேந்திராவில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா சரி ஹெவியான பானட்டுங்க, செம்ம ஹெவியாக இருக்குது பானட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதான் இந்த காரோட பானட். நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. இந்த இம்பேக்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு +, சவுண்ட் ப்ரூஃப்கான சவுண்ட் இன்சுலேஷனுமே கொடுத்துட்றாங்க. இன்ஜினுமே நல்லா பெருசாகவே இருக்குது. எல்லாமே அப்புறம் ரிஜிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இன்ஜின் ஸ்பெக்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக்குங்க. ஸோ ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான், எம்ஹாக் 100 டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எம்ஹாக் இன்ஜின் தான் இந்த பொலீரோ நியோவில் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி 1493 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 98 பிஹெச்பி பவர், 98 பிஹெச்பி பவர் அண்ட் 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துட்றாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே சேம் இன்ஜின், சேம் டார்க், சேம் பவர் தான் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணது N10 டாப் வேரியண்ட்டுங்க. ஸோ இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் பற்றி பார்ப்போங்க. இது N10 டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட். இதுக்கு மேலே ஒரு வேரியண்ட் இருக்குது N10 ஆப்ஷனல்னு சொல்லிட்டு. ஸோ N10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க, எல்இடி டிஆர்எல்ஸ் இந்த இடத்துல மட்டும் 2 சைடும். அப்புறமா உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க, இண்டிகேட்டர் ஹாலஜனுங்க. இங்கேயுமே ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க, ஃபாக் லேம்ப்ஸுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கெல்லாம் ஃபுல்லாக க்ரோமு, லைனாக ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் வெண்ட்டில் புது மகேந்திராக்கான லோகோ அதுவுமே க்ரோமில் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே ஃபுல்லாக க்ரோம் கொடுத்துட்றாங்க. ஸ்கப்லெட் போய் ரகடாக ரிஜிடாக இருக்குது. இந்த இதெல்லாம் பானட்லாம் உங்களுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஒரு ஸ்கப்லேட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் க்ளீனாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்லாம் எதுவுமே டிஸ்டர்பன்ஸே பண்ணலை, ஃபுல்லாக க்ளீனாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மாதிரி அப்புறம் ரகடாக இருக்குல்ல, அதுக்கான கார் தானே இது, ஒரு ரகடுக்கான காரு. இந்த அளவுக்கு சூப்பராக ரகடாக இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்குங்க இதோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ அப்படியே இதோட சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. ஸோ டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 215/75 or 15 inches டயர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 16க்கு போயிருக்கலாம், பட் 15 inches டயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துருங்க. டிஸ்க் பிரேஸ் கொடுத்துட்றாங்க. எஸ், உங்களுக்கு டிஸ்க் பிரேஸ் கொடுத்துட்றாங்க. மகேந்திராக்கான லோகோவுமே வந்துடும். செம்ம ரகடாக இருக்குது. அந்த வீல் ஆர்ச்லேருந்து உங்களுக்கு சுற்றி அந்த ஃபுட்ரெஸ் வரைக்கும் போகுது, அதுவுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஓவர்பிஎம் உங்களுக்கு நார்மல் ஓவர்பிஎம் தாங்க. ஓவர்பிஎம் மோட்டரைஸ்ட் ஓவர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், கேமராலாம் எதுவுமே இல்லை, நார்மல் ஓவர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட்டுமே இல்லை. ஸோ நார்மல் ஓவர்பிஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இந்த க்ரீன் கலரு உங்களுக்கு இந்த கலர் நான் கீழே நேரம் போட்டிருப்பேன், போட்டு காட்டுறேன். சைட் ப்ரெசன்ஸ் சொல்லும் போதோ இல்லை ஏதோ சொல்லும் போதோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இல்லை உங்களுக்கு ரெட்டு, ஒயிட்,
பிளாக், கிரே, அப்புறமா இந்த க்ரீன் கலர் வருது. செம்ம சூப்பராக இந்த க்ரீன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இதோ லென்த்து விருத்து ஹைட்லாம் வந்தீங்கன்னா அடுத்து இந்த காரோட லென்த்துங்க. ஸோ லென்த் வந்து சேம் இது தான், அதனால இருந்தாலும் நான் சொல்லுவோம்ல, அதனால நான் சொல்கிறேன். இந்த காரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3995 mm லென்த்துங்க. விர்த்து வந்து 1795 mm விர்த்து. ஹைட் வந்து 1817 mm ஹைட்டு. வீல் பேஸ் 3019 mm வீல் பேஸ். அதாவது இந்த லென்த்துக்கு இது வந்து என்ன சொல்றது, ஒரு சப் 4 மீட்டர் தான், ஒரு 4 மீட்டர்ஸ்குள்ள தான் வருது. நான் சொல்லியிருப்பேன் லென்த் 3995 என்னமோ சொல்லியிருப்பேன். அந்த லென்த்துக்கு 3019 mm வீல் பேஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எட்ஜில் இருந்து அங்க ஒரு வீல் இருக்கு, அப்புறம் இந்த எட்ஜில் ஒரு வீல் இருக்கு. ஸோ அதிகமான வீல் பேஸ் இந்த கார்ல தான் இருக்கு. ஒரு 3 மீட்டர்ஸ் கிட்ட வர கார்ல எப்படி. ஸோ அதனாலதான் வந்து இந்த கார் ஒரு ஸ்பேஷியஸ், எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு டோர் ஹேண்டல்ஸ் எல்லாமே குரோம்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ரெக்வெஸ்ட் சென்சார் கிடையாதுங்க. N10 டாப் வேரியன்ட்லயுமே அந்த ஸ்மார்ட் கீக்கான ஆப்ஷன் இல்லை. இங்கெல்லாம் ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. அவங்க சன்ஷேட் இது ஆக்சசரிஸா என்னன்னு தெரியல, ஆனா இங்க அந்த கொடுத்துட்றாங்க சன்ஷேடு. இங்க ஃபுல்லா பிளாக் அவுட், இங்கேயுமே பிளாக் அவுட். எல்லா கிளாஸுமே வந்து பெருசு பெருசா இருக்கு. இந்த கிளாஸ் எல்லாம் இங்கேயுமே ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துறாங்க. 3rd பேசஞ்சருக்கு சூப்பராகவே இருக்கு. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த N10 டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். அது வந்து நீங்க பேஸ் வேரியன்ட் பண்ணுங்க, ஆக்சசரிஸா போட்டுக்கலாம். இந்த வேரியன்ட்ல ஏறி இறங்குறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. சைட் பிரசன்ஸ் அவ்வளோதான், செம சூப்பரா ரஜிடா இருக்கு. இந்த வீல் ஆர்ச்சுமே வந்து ஃபுல்லா தோ இந்த ப்ரொடெக்ஷனு இங்க எல்லாமே செம்ம ரஜிடா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஷோல்டர் லைனு, நிறைய லைன்ஸ்லாம் போயிட்டு செம்மையா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பேக் வந்தோம்னா இந்த காரோட பேக் பிரசன்ஸுங்க. ஃப்ரண்ட் சைடுமே ரகடா இருக்கும்போது பேக் பிரசன்ஸ் ரகடா இருக்காதா? பேக் பிரசன்ஸுமே ரகடா இருக்கு. உங்களுக்கு வந்து ஹாலோஜன் டெயில் லேம்ப்ஸு, அப்புறமா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ், ஹெட் ரிவர்ஸ் லைட்டு, இங்கே சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்கு. ஸோ ஸ்பேர் வீலில் அதுக்கு கவருமே போட்டு கொடுத்துட்றாங்க. பொலீரோ மகேந்திராக்கான, இங்கேயுமே மகேந்திராக்கான அந்த குரோம் லோகோ கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்கு. டயர் சைஸ் வந்து பார்த்துட்டேன் நான், ஏன்னா அடியில் இருக்கா, நான் குளிஞ்சு பார்த்துட்டேன். அதே டயர் சைஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது சூப்பர்னே சொல்லலாம். கிராஸ் கட்டிங் அங்கே பண்ணவே இல்லை, சேம் டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து என்னன்னா அலை கிடையாதுங்க, அது வந்து நார்மல் ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. டயர் இந்த மாதிரி டயர் பேக்ல இருக்குமா அந்த ஒரு ஃபீலே தனி, சூப்பராகவே இருக்கும். அண்ட் பொலீரோ நியோக்கான பேட்சிங் வந்துடும். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு N10 வேரியன்ட்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அப்புறமா டிஃபாகர் லைன்ஸு, இந்த ரியர் வைப்பரு, அப்புறம் இங்கே பிரேக் லைட் கொடுத்துட்றாங்க. இங்கே ஸ்பாய்லர் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் கீழே வேற 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் சூப்பர் கீழே. அப்புறமா வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து ஸ்க்ளப் லைட் மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே நம்பர் பிளேட்டுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த டோர் ஹேண்டல்ஸுமே குரோமில் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வரும். எப்பா ஃபுல்லாக 90 டிகிரி இப்படியே நேராக போகலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் டைட்டான இடத்துல பார்க் பண்ணும்போது இது நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது டைட்ஸ் பார்க்கிங்கில் கிடையாது. ஏன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி நிறைய எஸ்யூவியில் பார்த்துருப்போம். ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இதை இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ், நீங்கள் லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கலாங்க. டூல் கிட்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மீது லைட் ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ், அங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஒரு லைட்டு, அதுவுமே எல்லோ கலர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு ஸோ இந்த ஸ்டாண்டு எடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதுதான். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே 2 பேர் 3 பேர் 2 பேர். ஸோ 7 சீட்டர் டிரைவரோடு சேர்த்து. இல்லை நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா ஆக்சுவலாக 7 சீட்டருக்கான வேரியன்ட் தான் இந்த நியோ. இதே நீங்கள் வந்து நியோ ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கார் வந்துச்சுன்னா அதுவும் கூடிய சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நியோ ப்ளஸ் வேணுமா அப்படின்னு. போகிற ட்ரை பண்ணுறோம். சூப்பராகவே இருக்குது. நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வழியாக இதோட பேக் பிரசன்ஸ்லாம் முடிச்சாச்சா. இப்போ அப்படியே நான் உள்ளே வந்தேன்னா உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. இங்கே ஃபுல்லாக அந்த மேட் ஃபினிஷ், ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு இது கொடுத்துட்றாங்க.
டீட்டெயிலிங் பிடிச்சிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹேண்டில்ஸுமே கொடுத்துறாங்க, அதுவுமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க லாக்குங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. மீதி கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே வராது. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க, ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டன். இது வந்து இஎஸ்எஸ்ன்னு சொல்லி எங்கள் பேர் வைக்கிறாங்க. பட் இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இன்ஜின் ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டனுங்க இது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஐடில் ஸ்டாப் ஆயிரும். இது வந்து ரியர் ஃபாகர், ரியர் விண்ட்ஷீல்டு வந்து டீஃபாகர்ஸுமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் பனியில் இல்லை கோல்டு கிளைமேட்டில் நீங்கள் போகும்போது ஃபாகு படியாமல் இருக்கிறதுக்கு இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டுக்கு வந்து டீஃபாகர்ஸுமே கொடுத்துட்றாங்க. இன்ஜினுக்கு தனியாக ஈகோ மோடு வேறு கொடுத்துட்றாங்க, அதுக்கான பட்டன் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஹெட்லைட்கான லெவலர்ஸுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பண்ணுறது N10 டாப் வேரியண்ட்டு. அப்புறமா இங்கே ஒரு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, அதுக்கான லெவலர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் கீ வச்சு தான் நீங்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து சாவி போடுற இடங்க. ஸோ நீங்கள் வந்து கீ வச்சு தான் நீங்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே ஒரு க்ளோ ஆகுது இந்த ஓரத்தில், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு டே டைமில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அது நல்ல ஃபீச்சருங்க. ஸோ உங்களுக்கு க்ளோ ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து மேனுவல் தான் ஆப்ஷனே. ஸோ இது மேனுவல் கியர் மட்டும்தான் இருக்குது. டீசல், ஒன்லி டீசல் மேனுவல் கியர் வேரியண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடுங்க உங்களுக்கு. அண்ட் இதுதான் இந்த காரோட ஸ்டீரிங் வீல். ஸோ ஸ்டீரிங் வீல் உங்களுக்கு லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வீல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல நார்மல் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. உங்களுக்கு மகேந்திராக்கான லோகோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து இந்த பானட் வியூ பாருங்க, அடேங்கப்பா ஏதோ ஹைட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. செம்மையாகவே இருக்குது, எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. சரி, ஓகே. இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்புறம் இருக்கணும், அப்புறம் கிளஸ்டராக இருக்கணும். ஸோ இல்லைனா அப்புறம் நம்ம வருவோம். நம்ம இந்த இடத்துல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே இருக்குது. மகேந்திராக்கான லோகோ க்ரோம் ஃபினிஷாக சின்னதாக கொடுத்துட்றாங்க. இங்கே இந்த இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. வால்யூம் அப் அண்ட் டவுனு, அப்புறமா கால் பிக் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, டோட்டல் மியூட் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே க்ரூஸ் செட்டிங்ஸ், இந்த N8 டாப் வேரியண்ட்டில் க்ரூஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹெட்லைட்கான சுவிச்சஸ் கொடுத்துறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான சுவிச்சஸ்மே உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கான டாவல் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கிளஸ்டர் வந்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ இதான் இந்த காரோட கிளஸ்டருங்க. கிளஸ்டருமே வந்து நல்ல விசிபிலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு RPM மீட்டர் அப்புறமா எல்லாமே கொடுத்துறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன் வருது, அதில் ட்ரிப் A, ட்ரிப் B அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கிளஸ்டர் மெனு சேஞ்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு எங்கே வரும்? அந்த கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறதோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா எங்கே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்னா ஏதோ இங்கே கொடுத்துருக்காங்க. மெனு சேஞ்ச் பண்ணுறது ட்ரிப் A, ட்ரிப் B, அப்புறமா உங்களுக்கு ட்ரிப் மீட்டருமே கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இதுக்கான பிரைட்னஸ் மாற்றோ இங்கே செட்டிங்ஸு இதோ மாறுது பாருங்கள், செட்டிங்ஸு, அப்புறமா ஃபியூவலு, அப்புறமா வந்து உங்களுக்கு இங்கேயுமே டிஜிட்டலாக அந்த ஸ்பீடோமீட்டர் வந்துடும். அதுக்கான டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நாபு, ஸோ இந்த நாபு வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டயர் ப்ரெஷர் மானிட்டர், அப்புறம் மார்னிங் ஹிஸ்ட்ரி, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே கொடுத்தாங்க. செட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ட்ரிப் A, ட்ரிப் Bக்கான ஃபீச்சர் நான் ட்ரிப் A இது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த 2 நாப் இருக்குல்ல அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஈகோ மோட் ஆன் பண்ணால், ஸோ ஈகோ மோட் ஆன் அதுவுமே காட்டுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ORBM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல் பண்ண லெவர்ஸுக்கு கீழே உங்களுக்கு நான் ஒரு பட்டன் காட்டியிருப்பேன், இன்ஜின் ஈகோ மோடுன்னு. அதை ஆன் பண்ணிங்கன்னா ஈகோ மோட் ஆன் வருது, ஈகோ மோட் ஆஃப். ஸோ இன்ஜின் ஈகோ மோடுமே கொடுத்துறாங்க. அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். எத்தனை கிலோமீட்டர் ரிவன், ட்ரிப் A, ட்ரிப் B எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த கிளஸ்டர் விசிபிலிட்டி வைஸ் சூப்பராகவே தெரியுதுன்னே சொல்லலாம். எனக்கு ஆஸ் யூஸ்வலாக ஏசி நாய்ஸ் வந்துருச்சுன்னா மன்னிச்சிருங்க, நான் அந்த ஏசி ஆனில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வெயில், சென்னை வெயில், எங்கள் அப்பா என்ன வெயில் அடிக்குதுங்க, என்ன போடுது வெயில். ஜூன் மாதம் ஆரம்பிச்சிச்சு, இன்னாலும் இந்த வெயில் அடிக்குது. ஓகே, ஸோ இந்த வந்து இங்கே இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் மியூட்டில் போட்டேன், நான் காப்பி ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஏதாவது பாட்டு கேட்டு பாடிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபீச்சர் இந்த மெனுவிலே கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே, ஸ்பீக்கருமே சூப்பராகவே இருக்குது. அண்ட் மெயின் மெனு போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டேப் இருக்காப்ப எல்லாமே இருக்குது. ஆனால் வயரில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆடியோமே நீங்கள் ப்ளூடூத் வச்சு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சிஸ்டமு, ப்ளூடூத்து, ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. மீதி எல்லாமே வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த நியோவில் ப்ளஸில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வைஸ் நல்லாவே கொடுத்துருப்பாங்க நிறைய. ஸோ லாங்குவேஜுமே நீங்கள் வந்து தமிழ், ஃப்ரான்ஸு, இங்கிலீஷா
ஓகே, லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க, இந்த டோனு, அப்புறமா டைம் டேட் மாற்றிக்கிறதுக்கு. ஸோ ஸ்டீரிங் ரிமோட் அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கிடையாது. ஸோ நான் வந்து ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஸோ நான் ரிவர்ஸ் கியர் போட்டாலுமே உங்களுக்கு சென்சார்ஸ் மட்டும் தான் வரும். அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த இதில் தான் காட்டுது, கிளஸ்டரில் தான் காட்டுது. ஸோ ரிவர்ஸ் கேமரா இந்த காரில் கிடையாதுங்க. ஸோ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இங்கே மட்டும் பிளாக் அவுட்டில் கொடுத்து ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே இருக்குங்க, அதுவுமே நல்லாவே இருக்குது. இங்குமே சுற்றி ஒரு மேட் ஃபினிஷ், லைட் கிரே ஃபினிஷில் உங்களுக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துட்றாங்க. இதான் இதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டீ போர்டு உங்களுக்கே தெரியும், எல்லோ போர்டில் இந்த கார் எந்த அளவுக்கு ஃபேமஸாக போயிட்டு இருக்குன்னு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஓலா, ஊபர் அதில் வந்து நீங்கள் 7 சீட்டர் புக் பண்ணிங்கன்னா இந்த கார் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த கார் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு பார்க்கிங் ஆஸ் லைட்டு கொடுத்துருவாங்க. மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுற ஏசி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியுமே கிடையாது. ஸோ மேனுவல் ஏசி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஏசிக்கு தனி ஈகோ மோடு வேறு, தனியாக ஏசிக்கு தனியாக ஈகோ மோட் கொடுத்துட்றாங்க. அதுவுமே நல்லாவே இருக்குது இங்கே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுங்க. எஸ், உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது. ஒரு ஆக்ஸ் கேபிள், ஹெட்ஃபோன் போட்டதுக்கான ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துறாங்க, விச் இஸ் நைஸ். இதாங்க இந்த காரோட கீரு. 5 ஸ்பீடு மேனுவல் கீர் தான் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா கூட இந்த காரில் கிடையாது, வெறும் சென்சார்ஸ் மட்டும் தான் வரும். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. கீர் லிவருமே நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதோட கீர் லிவருமே செமையாக இருக்குது. கீரு 5 ஸ்பீட் மேனுவல் கீரு. உங்களுக்கு இந்த இடத்துல விண்டோஸ்க்கான பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸுமே கொடுத்துறாங்க. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் பவர் விண்டோ, இது எல்லாமே நார்மல் பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து ரியர் பேசஞ்சர் விண்டோ லாக்குக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் பிரேக்குங்க, இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. 3 கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. அடேங்கப்பா, 1 2 3. ஸோ 3 கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே வந்து 2 ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சருக்கு தனி ஆம்ரெஸ்ட்டு, டிரைவருக்கு தனி ஆம்ரெஸ்ட் ஃபிட் பண்ணி 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுக்கான ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து க்ளோ பாக்ஸ், உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ்லாம் இல்லை. உங்கள் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஆகலை, இங்கே மட்டும்தான் சின்ன சின்ன க்ளோ பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஏசி வெண்ட்டுமே இருக்குங்க, அங்கே ஒரு ஏர் பேக்குமே இருக்குது. இந்த ஃபீலெல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபீலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பிளாஸ்டிக் தான் எனக்கு, ஆனால் ஒரு டெக்ஸ்சர் ஃபீலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து ப்ரௌன் ஃபீல்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் அண்ட் சைடில் வேனிட்டி மிரர், கிளாஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே ஆட்டோ மேனுவல் டிமிங் IRBM தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக எல்லோ கலர் லைட் தான் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு மைக்குங்க. கோ பேசஞ்சர் மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட் ப்ரொவிஷன் தரல. எனக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸ், கோ பேசஞ்சருக்கு கிராப் ஹேண்டில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் செய்கிறவங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. இங்கேயுமே ஒரு மைக்குமே கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே என்னது, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க. வேணா உங்கள் சாமி படம் இல்லை ஏதாச்சும் வேணால் போட்டு வச்சுக்கலாம். சாமி படம் வைக்கிறவங்க சாமி படம் போட்டுக்கலாம். மீதி எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுமாதிரி நல்ல ஒரு இந்த ஃபீல்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்லாம் நீங்கள் வச்சுக்கணும், அப்படி ஆடாது, சூப்பராக வச்சு நல்லா டீப்பாகவே போகுது. இங்கே எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பானட் வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பானட் வியூ ஒரு எஸ்யூவினா ஒரு ரகர்ட் எஸ்யூவியில் ஓட்டுற ஃபீல் சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து இந்த காரோட கீ உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதான் இந்த காரோட கீ, மகேந்திராக்கான லோகோ கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு கீ வந்து இது வந்து வெறும் டிசைனில் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கீ மட்டும் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் 2 கீயுமே வந்து ஃப்ளிப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கீ எடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திராக்கான லோகோ. அண்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கு லாக்கு, ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் இது வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துருவாங்க. பூட் ஓப்பனிங் வராதுங்க, இந்த காருக்கு பூட் ஓப்பனிங் வராது. ஏன்னா வந்து இது வந்து டோர் மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பூட் ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் டைட் பார்க்கிங்கில் வந்து வைக்கும் போது நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்கத்து காரில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த காரில், இந்த மாதிரி காரில் பூட் ஓப்பனிங் வந்து ஒரு டோர் டைப்பில் ஓப்பன் பண்ணுற காரில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பூட் ஓப்பனிங் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இல்லை, லாக்கு அன்லாக்கு பூட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து 2மே வந்து ஃப்ளிப் கீக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கீழே வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் இல்லைங்க, ஒரு கீழே மட்டும்தான் அந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் பேக்கு, ஃப்ரண்ட்டு,
அப்புறமா வந்து ஹைட் இருக்கா, என்னது இது, ஹைட் அட்ஜஸ்டபிளுமே இருக்குங்க. அது எல்லாமே வந்து மேனுவலா கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே மேனுவலா கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டானா இன்னும் ஐட்டமே இருக்கும். இதுவே வந்து ஏதோ ஒரு தூக்கி லாரியில் உட்கார்ற ஃபீல் இருக்கு. இன்னும் ஹைட்டா போனால் எப்படி இருக்கும் பாருங்க. ஹைட் அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா வச்சுட்டேன்னா ஓகே, நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்டர்டேக் சப்போர்ட் டிரைவர் சீட்லயும் சூப்பராகவே இருக்கு. புட்டிச்சு ஓட்டுறதுக்குமே வந்து நல்ல அப்ரைட்டான ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன். ரொம்ப டீகம்ஃபர்ட்டாலாம் எதுவுமே இல்லை, செம்ம கம்ஃபர்ட்டாகவே இருக்கு. இப்போ அடுத்தது இதோட பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பேக் சீட்ல அங்கதான் சூப்பரே, நான் எதிரே பார்க்கல இப்படி இருக்குன்னு. வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த காரோட பேக் சீட்டுக்குள்ள நான் வந்தேன்னா ஓ, ஆனா நான் இம்ப்ரெஸ் ஆனது இதோட பேக் சீட்டு தான். எப்படி இருக்கு தெரியுமா, இன்னைக்கு ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். மேபி எல்டர் பீப்புள் ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஆனா உக்காந்தன்னு வைங்க, யோப்பா சூப்பரா இருக்கு. அண்டர்டேக் சப்போர்ட்லாம் எனக்கு இது வரைக்கும் இருக்கு. ஒரு இவ்வளோ இன்ச்சு இது கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒண்ணுமே சூப்பரா இருக்கும். 100%ஆவே இருக்கு. இதுவே 100%ஆ இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு கொடுப்பாங்க நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. இதனாலதான் வந்து இந்த கார் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டீ போர்டுக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 7 சீட்டரா ஏன் போகுதுன்னு எனக்கு இப்போதான் புரியுது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி செம்மையா இருக்கு. இப்படி இருக்கும் நான் வேற லெவலுங்க. ஸோ 3 பேர் எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டா 3 பேர் உட்காரலாம். இந்த ஃபிளாட் பெஞ்சு, ஃப்ளோர் பேனலுமே ஃபிளாட்டு. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. இங்கேயுமே என்ன சைஸுக்கு 2 பேர் உட்காரலாம். பெரியவங்க கூட 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம். ரொம்ப அப்படியே இடிச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அசால்ட்டா 3 பேர் உட்காரலாம். செம்ம சூப்பரா இருக்கு. வேற லெவலுங்க, வேற லெவல். இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. நீ தெரிஞ்சிட என்ன ஓவரா பேசுறியா, ஓவர் எக்ஸாட்ரேட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உட்காந்து பாருங்க, அப்படிதான் தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொலிரோல உட்காடுறேன். இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. செம்ம சூப்பரா இருக்கு. அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஒரு ஆம் ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அதனால உங்களுக்கு ஆம் ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஆம் ரெஸ்ட் கரெக்டா இருக்கு. ரொம்ப மேலேயும் இல்லாம கீழேயும் தொங்கி போய் கொடுத்துருவானுங்க. அதனால செம கரெக்டா இருக்கு. ஆம் ரெஸ்ட்லாம் பக்காவா இருக்கு. அதுவுமே நல்லா சாலிடா இருக்கு. 2 பேர் தாராளமா கை வைக்கலாம். வேற லெவலா இருக்கு. அப்புறம் எல்லாமே ரஜெட்டா கொடுத்துருக்காங்க இந்த காரு. வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தேர் பேசங்க ஹெட்ரெஸ்டே கிடையாது, நார்மல் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. 3வது பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. சென்டருக்கு மட்டும் இந்த பெல்ட் டைப்ல ஒரு சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஐசோஃபிக் சைல்டு சீட் மவுண்டா, ரியலி எஸ், ஐசோஃபிக் சைல்டு சீட்டுக்கான மவுண்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. விச் இஸ் சூப்பருங்க, நல்லாவே இருக்கு. எனக்கு ஆனால் இந்த சீட் கம்ஃபர்ட் சூப்பராக பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸுமே கொடுத்துட்றாங்க. 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஊக்கு ப்ரொவிஷன் எதுவுமே தெரியல. ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. செம சூப்பராக இருக்கு. உட்காந்து தேர்ட் ரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது சைடு சீட்டிங் பொசிஷனில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு டிராபேக்கே வந்து தேர்ட் ரோவா இருக்கட்டும் செகண்ட் ரோவா இருக்கட்டும் ஏசி வெண்ட் கிடையாதுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து வர ஏசி தான் உங்களுக்கு வந்து தேர்ட் ரோ வரைக்கும் வந்தாகணும். ஆனால் ஏசி பவர் செம்மையாக இருக்கும். நான் வந்து வீடியோஸில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏசி பவர் சூப்பராக இருக்கும். அப்போ ஏசி பவர் செம்மையாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சம்மர் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக தாங்க முடியல. இதுவே எத்தனை ஊற்றுது, ஷோரூம்ல தான் எடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெயில் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்கள் எதையாச்சும் அட்லீஸ்ட் இங்கே சீலிங் மவுண்ட்லையாச்சும் ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, அதுவே தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ ரெண்டுத்துக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சீலிங் மவுண்ட் இந்த ஒரு சில கார்லாம் கொடுப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னே சொல்லலாம். அது இது குறையா ஒரு மிஸ்டேக்கா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு இது அவசியம் தேவை. அதனால நான் சொல்றேன். மற்றபடி இந்த கார் வேற லெவல். திஸ் கார் இஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ரொம்ப பேசிட்டேன். இங்கேயே தேர்ட் ரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சைடு பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. ஏறி ரொக்கெல்லாம் ஏறி இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கு. அடேடே, ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி ஏறி உட்காரும் போது நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரேக் இங்கேயும் ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க. குட்டி சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நியோ ப்ளஸ்ல வந்து இந்த சீட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஏன்னா லென்த் அதிகமாக இருக்கும். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எல்லாத்துக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். ஸோ நான் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அதாவதுங்க இதுல உட்காரும் போது எனக்கு வந்து இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது, சின்ன வயசு ஞாபகங்கள், அந்த நாஸ்டாலஜிக்கல் ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அதே மாதிரி நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உட்காந்துட்டு. ஆனா இந்த கார்ல இல்லை. சின்ன வயசுல நிறையா கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, இந்த திருப்பதி அங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது மெயினா எடுக்கிற கார் ஷெவர்லெட் டவேரா. சரி, எத்தனை பேர் டவேரால வந்து நீங்க ஓட்டி போயிருக்கீங்க, நீ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி வர காரை பைக்லாம் வந்து பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு செம ஃபீலாக இருக்கும். நான் இந்த சீட்டு தான் கன்ஃபார்மாக எடுப்பேன். உட்காரும் போது பின்னாடி இப்படி உட்காந்துட்டு போவேன். அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு இப்போ வந்துட்டு போகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஏதோ கிராம்ப்டா உட்கார மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அப்போ சின்ன வயசுல குட்டி உண்டா இருக்கும்போது அழகா ஃபேமிலியோட உட்காந்து போவோம். இது சீட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராடா இருக்கும். ஸோ 2 பேர் உட்காரலாம். நீங்க நியோ பிளஸ்ல போனீங்கன்னா கூட 2 பேர் உட்காரலாம். பட் ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா கம்ஃபர்டபுளா, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் கிடையாது. இங்க ஒரு பவுச்சுமே கொடுத்துட்றாங்க. நீங்க வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சுக்கலாம், அங்கே ஒரு பவுச் கொடுத்துட்றாங்க. கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடும் இங்க. மற்றபடி வேற எங்கேயுமே இங்க வேற எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருக்கு, சூப்பராகவே இருக்கு. நீங்க இதை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் லக்கேஜ் ஸ்பேஸாகவும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாவே இருக்கும். லக்கேஜும் இங்கே எக்கச்சக்கமாக ஏற்றலாம், சூப்பராகவே இருக்கும். இறங்குறதுமே வந்து ஈஸியாக தான் இருக்கு. எங்களை பிடிச்சி இந்த பாருங்க, வெயிட் எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது பாருங்க இந்த காரு. இந்த ஃபுட்ரெஸ்ட்ல நின்றுட்டு இருக்கான், சரியா வெயிட் தாங்கும் இந்த ஃபுட்ரெஸ்ட். சீப் குவாலிட்டிலாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் இஸ் ரகடான ஒரு கார், ஒரு ரகட் பாய். இங்கேருந்து ஒரு டேஷ்போர்ட் வியூ இந்த அளவுக்கு நீளமா இருக்கு பாருங்க. எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு டிரைவர் உட்கார்ற இடம். அந்த அளவுக்கு இந்த கார் லென்த் அதிகமா இருக்கு, சூப்பராகவே இருக்குங்க. டோரை க்ளோஸ் பண்ணும்போது சும்மா கிருக்குன்னு இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ரகட் பாய் தான். எஸ், மகேந்திரா பொலீரோ நியோ. இதோட முடிவடையுதுங்க. இந்த கார் செம்ம ரகடா இருக்கும். நான் வீடியோஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ டீபோர்டில் நைக்ரோஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதாவது மிஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு கார் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.